ஐபிஎல்லுடைய 18வது சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ச்சியாக படும் மோசமாக சொதப்புனாங்க. பேட்டிங், பந்துவீச்சு, ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்திலுமே சொதப்பி முதல் முறையாக புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்தை பிடிச்சாங்க. 18வது சீசனுக்கான மெகா ஏலத்துல வாங்கிய எந்த வீரருமே சரியான தாக்கத்தை ஏற்படுத்தல. தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற அனைவருமே ஏமாற்றியதால சிஎஸ்கே படு தோல்வியை சந்தித்தது. குறிப்பாக 170 ரன்களை கூட சேஸ் செய்ய முடியாத அளவிற்கு பேட்டிங்ல ரொம்ப பலவீனமாகவுமே இருந்தது. இதுல அஸ்வின் மீது தான் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு முன்னாடி டிஎன்பிஎல் தொடர்ல சென்னை சேப்பாக்கத்துல பேட்டிங், பந்து வீச்சு ரெண்டுத்திலுமே மிக சிறப்பாக செயல்பட்டதால சிஎஸ்கே அவரை வாங்கினாங்க. ஆனா அஸ்வின் தொடர்ச்சியாக சொதப்பினாரு. 9 போட்டிகள்ல பேட்டிங் செய்து 8 சராசரியில 33 ரன்களை தான் அடிச்சிருக்காரு. மேலும் 9 போட்டிகள்ல பந்து வீசி 7 விக்கெட்டுகளை தான் எடுத்திருக்காரு. ஓவருக்கு சராசரியாக 9 ரன்களுக்கு மேல கொடுத்திருக்காரா. இப்படி அஸ்வின் அவர்கள் தொடர்ச்சியாக சொதப்பியதால அடுத்து 19வது சீசன்ல அஸ்வினுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி இருந்தது. இது குறித்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி அஸ்வின் சிஎஸ்கேவிடம் பேசியதாகவும் 19வது சீசன்ல தன்னுடைய ரோல் என்ன, எந்த நேரத்துல பந்து வீச வைப்பீங்க, எந்த இடத்துல பேட்டிங் ஆட வைப்பீங்க அப்படின்னு உறுதியாக தெரிவித்தால் மட்டுமே அணில நான் நீடிப்பேன் அப்படின்னு அஸ்வின் சொன்னதாக தகவல் வெளியாச்சு. அணி நிர்வாகத்திடமிருந்து சரியான பதில் வராத காரணத்தினால தோனியிடமுமே அஸ்வின் அவர்கள் இது குறித்து பேசியிருக்காரா. ஆனா தோனியுமே சரியான பதில கொடுக்கலையாம். எதுவா இருந்தாலுமே ஐபிஎல் 19வது சீசனுடைய மினி ஏலத்திற்கு பிறகுதான் அணியுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு செய்ய முடியும். அதற்குள்ள எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் நேரடியாகவே சொல்லிட்டாங்களா. மேலும் உங்களை தக்க வைப்பதை கூட உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு அஸ்வினிடம் சிஎஸ்கே நிர்வாகம் மறைமுகமாக தெரிவிச்சிருக்காங்க. சோ இதனால ரவிச்சந்திரன் அஸ்வின் ஐபிஎல் உள்பட இந்திய கிரிக்கெட்ல இருந்து உடனே ஓய்வு அறிவிச்சிட்டாரு. சிட்னி தண்டர் அணிக்கு விளையாட ஒப்பந்தமுமே ஆகியிருக்காரா. சோ அஸ்வின் அவர்கள் சிஎஸ்கே விட்டு வெளியே போக தோனி அவர்களுமே ஒரு முக்கிய காரணம் அப்படின்ற ஒரு பேச்சுமே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.